பார்த்துக்குவாங்க, கூப்பிட்டு போயிடலாம். 3 மாசத்துல காலேஜ் முடியுதுல, நான் வெட்டிய தோட்டத்துல வந்து உட்கார போறேன். பரீட்சை எழுதுறதுக்கு எப்படி ஒரு வருஷம் தான் அவங்க படிக்க. 1 வருஷம் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே அப்பா பார்த்துக்கிற மாட்டாரா? அப்பா வேலை பார்க்கறனால தானே விட்டுட்டு போனாரு. இல்லாட்டினா வீட்டில் வலி விழுந்துடும், வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம், டைல்ஸு வலி விழுந்துடும், யார் பாப்பா? நம்ம வீட்டில் பெரியம்மா தோட்டத்தில் நல்ல வீடு ரெனோவேட் பண்ணணும், அதுக்காக தான் பாட்டியை கூட்டு போகணும். எங்கள் அம்மா ஊருக்கு இப்போ வந்தோம், அம்மா பிறந்த ஊர் இதுதான். ஷிட், சாணி மிதிச்சிட்டோம். ஓகே, நல்ல விஷயந்தான். கோமாதா அது மலை. இந்த பக்கம் எங்கே தான் ஒரு நல்ல இடம், அந்த பாறை தெரியுதா, அந்த இடத்துக்கு ஒரு நாள் நான் போனதில்லை சின்ன வயசுலேருந்து. கண்டிப்பாக நான் போவோம். டேடி ஆட்டோ பேசிட்டு இருக்காரு, எனக்கு தெரிய மாட்டேன். கிளம்ப மஞ்சள் மரம். நம்ம வீட்டில் தாண்டி வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு பாட்டியை பார்த்துச்சு, எங்கள் அப்பா பார்த்த பாட்டியை பார்த்துட்டு, எங்கள் அம்மாவை பார்த்து ஆச்சியை பார்த்துட்டு, ஆச்சி வீட்டில் சாப்பிட்டுட்டு, பாட்டி வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு, பாட்டியை பார்த்துட்டு காலில் விழுந்து விபூதி வாங்கிட்டு, எங்கள் ஆச்சிட்டி காலில் விழுந்து விபூதி வாங்கிட்டு, சுற்றி இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நல்ல புக்தியும் பக்தியும் முக்தியும் தாண்டிட்டு வேண்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சாமியாராட்டம் இருக்கும். நெத்திஃபுல்லாக விபூதியாக இருக்கும். எங்கள் ஆச்சி 2 பேரும் பார்த்துட்டதால நோ ப்ராப்ளம். எப்போயா தான் வரோம், ஆச்சியை பார்க்குறோம். இங்கே கூட பாட்டி உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படியே போக வேண்டியதான். எங்கள் டேடி அவங்க மம்மிகிட்ட பேசியிருக்கா. ஐ மீன் அவங்க மம்மின்னா அவங்க பெரியம்மா. எனக்கு வந்து அவங்கள மாதிரி எனக்கு பெரியம்மா. வரேன் சரி, விடுங்க. தெரியும் தெரியுமா? சரிம்மா, பார்க்கலாம் போய். அப்புறம் என்ன பண்ண தனியா